வணக்கம். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 2 கப், வெல்லம் 1 கப், மைதா மாவு 4 டீஸ்பூன், ஏலக்காய் 4, சர்க்கரை 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. பச்சை பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கும். இதை இட்லி பாத்திரத்தில் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, அரை வேக்காடு வெந்தால் போதும். வேக வச்ச பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மைதா மாவுல 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. உருண்டை பண்ணி வச்ச பச்சை பயிரை மைதா மாவில் போட்டு பரட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டு அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி தட்டையாக பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக மைதா மாவு தடவி வேக விடுங்க. இப்போ லைட்டாக எல்லாத்துக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் வேக விடுங்க. இப்போ பச்சை பயிறு போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.